உங்களுடைய பொன்னான முத்தான கருத்துக்களை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பொன்னான கருத்து தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளிக்கும். சோர்வின்றி வீடியோவை அப்லோடு பண்ணதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் உங்கள் பொன்னான கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரிடா, நீ மத்த வேலையை பாரு, நான் முடிச்சுட்டு வரேன். சரிங்கண்ணா. போறதுலாம் சரிதான், பார்த்து பேசு. சரிங்கண்ணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாய் துடுக்கா பேசாத, உண்மைதான் நின்று பேசு. ஆனா ஒண்ணு, குண்டக்க மண்டக்க பேசுறானா போட்டுருவேன், பாத்துக்கங்க. முதல்ல எப்படி பேசுறான்னு பாரு. அவன் அன்னைக்கே தட்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தான். கிங்ஸ் சொன்னா கேளுடா. இங்க பாரு, அவனை ஏற்கனவே கொஞ்சம் நல்லா பதி வச்சுட்டு இருக்கானுங்க. நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை, கவனமா பேசு. அதுக்குதானே சரி, நான் கிளம்புறேன். புள்ளைய கூப்பிட போன இன்னும் வரக்கானா? என்ன புள்ளைங்க வந்துட்டு இருக்கானு? நீனும் போகலையா? கிளம்பிட்டேன். அது சேர்ந்த அது ஒண்ணுலடா, ஜூஸ் வாங்க தான் போய்கிட்டு இருந்தா. நான் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். நான் கார் ஓட்டிட்டு இருந்ததுல மறந்து போச்சு. இப்ப அந்த கோத்துல தத்துக்க புத்துக்காடி எல்லாருமே கோத்தை காட்டிக்கிட்டே வாரா. சரிண்ணே, நான் கிளம்புறேன். புள்ளதான் கோபப்பட்டேனா பார்த்து கூட நீ என்ன ஒண்ணு வாங்கி தான் கொடுத்துருக்கோம்ல. வண்டி ஓட்டிட்டு இருந்தேன்னா மறந்து போச்சுது. மூஞ்சி தூக்கிட்டே உட்கார்ந்துருந்தா, எனக்கு புரியல. அது இறங்கினதுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சது. ஐயோ ஐயோ, அம்மா என்ன தங்கப்புல ரொம்ப கோபம் மாதிரி இருக்குது. நான் கோவமாவே இல்ல. இன்னைக்கு எங்க அண்ணன் மாதிரி உண்டு என்ன போறா. என்ன பாடுபடுத்த போறாளோ, நம்ம தப்பிச்சிடும். என்ன நான் வரேன். சரிடா, பார்த்து போ. நீ என்ன பண்ணாலும் தாங்கிக்கிறது அங்க 3 சிவன் இருக்கு, என்ன விட்டுரு. போ, ஜூஸ் வாங்கிட்டு போ. எங்க வண்டி விட்டோன்னு இறங்கி வாங்க போனேன், அதெல்லாம் வேண்டாமா, கோவம். சரி சரி, அவ அப்படிதான் கோபப்படுவா, நீ போய் வாங்கிட்டு வா, நான் கொடுத்தேன். சரிங்கண்ணா, பார்த்து போனேன். சரிடா, சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிடா. நிக்கிற ஸ்டைல பாரு. தங்கப்புல புள்ளைக்கு வெயில் அடிக்கி, நான் உள்ள இருக்கேன். என்னண்ணே, ராபர்ட்டோ ராபினும் உங்களை செக் பண்ண போயிருக்காருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போங்கண்ணே. அங்கே வண்டா இருக்க போறான், நான் கூட்டு போறேன் பிள்ளைய. அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு 10 ஆஃபீஸ் வரணும் தெரிஞ்சிருக்கல. ஏதாவது பிள்ளை இருக்குன்னு போட்டுருப்பானுங்க. இருங்க போல. என்னம்மா? எனக்கு 2:30க்கு எக்ஸாம் இருந்தது. அதுக்கு என்ன, இந்த நாளைக்கு எழுதிட்டா போச்சுதே. எனக்கு மட்டும் பெசல் ஆயிப்பாங்களோ? என் தங்க பிள்ளைக்கு என்னைக்குமே பெசலா தான் இருக்கும். நாளைக்கு எழுதிக்க வச்சுவாங்க. அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் எழுதிக்கலாம்னு நீ சொல்றான். சரி மாமா, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு சின்ன வேலை செய்ய மாட்டாமா. சரியா, 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது என்னன்னு பாரு சீக்கிரம். சரிண்ணே, நான் பாத்துட்டு வரேன். 10 மணி இல்லைங்க. சரிடா. தங்க பிள்ளை இங்க வா, அந்த வெயில் அடிக்க பாரு. சரிங்க மாமா. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. இல்ல இருக்காது, அது எப்படி நான் தப்பு பண்ணிருப்பேன். ஆனா நான் ஏன் அந்த நிலைமையில இருந்தேன், நான் தப்பு பண்ணிருப்பேன். இல்ல, அவருக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இது போறதா நல்லது. மாமா மாமா, என்னம்மா? இன்னும் ஜூஸ் வரல. வரும், நம்ம போமா. வா, எல்லா பேப்பரும் முடிஞ்சது. அண்ணா, எல்லா பேப்பர் அண்ணா எங்க தானே 2 பேரும் இருந்தாங்க. நீங்களா? இல்ல, இங்க ஒரு வேகன்சி இருக்குன்னாங்க டைப்ரைட்டிங்க்கு, அதான் கேட்க வந்தேன். இன்னும் அண்ணகிட்ட பேசல, பேசிட்டு எப்போ அவர் கூட ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தனா, இதுக்கப்புறம் நான் வேற யார்கிட்டயும். சார். என்ன சார், நான் இப்படி சொல்றது தப்பா நினைக்காதீங்க. நன்றி இல்லாம நடந்துக்கிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லை சார். சரி, பரவாயில்ல. இதுக்கு சரிதான். அது வந்து சார், இல்ல, அதுக்கு அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். எங்க அண்ணன் கொஞ்சம். சரி சார். அண்ணன் இங்க தான் நின்னா, ஆனா இவங்க வந்தோட அண்ணன் போயிருக்கான்னா. இந்த கம்மலுக்கு சொந்தக்காரங்க யாரு? கம்மல் வேற எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஜோடி கம்மல் தானா? அப்படி நான் என்ன கேட்க கூடாது கேட்டுட்டேன். இப்போ உங்ககிட்ட கேட்க கூடாது கேட்டுட்டோம். யாருக்கும் தெரியாது நினைக்க, யாரும் பார்க்கல. சப்பா, வெளியில கண்டு சொல்லி கொடுத்துருவாங்களோ. அடைச்ச, நான் எதுக்கு இப்படி அவசரப்பட்டு கேட்டேன்? வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு, இசைக்கு தெரிஞ்சா. எங்க யாரு இருந்தா? இங்கதான் நான் கேட்கும் போது யாருமே இல்லையே.
ஐயோ போட்டு கொடுத்துருவாங்களோ. இனிமேல் யாருக்கிட்ட கேட்டக்கூடாது. அப்படின்னா இந்த கம்மலுக்கு சொந்தக்காரங்க யாரு? எங்க அண்ணன் கூட ஒரு ராத்திரி முழுக்க இருந்திருக்காங்க. எங்க அண்ணன் அந்த நிலைமையில இருந்தா, ஆனா எங்க அண்ணன் கிட்ட தான் எந்த பொண்ணும் நெருங்க முடியாது. அப்ப அதையும் மீறி எங்க அண்ணன் கிட்ட ஒரு பொண்ணு நெருங்கியிருக்காங்கன்னா, அப்போ எங்க அண்ணனுக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எங்க அண்ணன் கிட்ட தான் நெருங்க முடியாதே, அதையும் மீறி ஒரு பொண்ணு நெருங்கியிருக்கானா நிச்சயமா குணவுள்ள பொண்ணாதான் இருக்கணும். எவ்வளவுதான் குணவுள்ள பொண்ணா இருந்தாலும் எங்க அண்ணன் சேர்த்துக்க மாட்டானே. எப்படி ஒரு ராத்திரி முழுக்க மண்டையை வெட்டிச்சிரும் போல இருக்குது. ஆனா எங்க அண்ணனுக்கு நல்ல மருந்தா இருந்திருக்காங்க. யார் அந்த பொண்ணு? எப்படி கண்டுபிடிக்க? சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கணுமே. என் அண்ணன் கூட ஒரு ராத்திரி முழுக்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. ஆஹா, 4 பேர் விசிட்ட பரப்புறதுக்கு முன்னாடி நான் அவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு எந்த கலங்கும் வரவிட மாட்டேன். ஏன்னா அவங்க எங்க அண்ணன் கூட இருந்திருக்காங்க. எங்க போன பத்திரத்தெல்லாம் சரி பண்ண போயிருக்கான். அண்ணே பத்திரம் எல்லாம் சரியா இருக்குடே. சரில உள்ள பத்திரத்தை பட எல்லாரும் கூட பண்ணிடு. உள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. சரி இசை வா, இல்ல நிறைய கைது பண்ணும் வா. நான் கைது பண்ணுவேன். எதுக்கு? அம்மையார் பேர்ல ஒரு ஊரே வாங்க போறோம். நீ தானே பெரிய தாதாவான்னு ஆசைப்பட்ட. பாதி ஏரியா உனக்கு, பாதி ஏரியா தானே எங்களுக்கு. அந்த பாதி ஏரியா உன் பேருக்கே மாறுது. நிறைய சுத்த இருக்குல்ல, அதை ஃபுல்லா உன் பேர்ல மாத்திட்டு இருக்கோம். நீ தானே எங்க இளவரசி, உன் பேர்ல மாத்த முடியும். ஆமாமா, எங்க பேர்ல இருக்கிறத விட உன் பேர்ல தான் இருக்கணும். எங்க பேர்ல தானே உன் பேர்ல இருந்தானே. எங்கிட்ட இளவரசி தானே நீ. இனிமேல் நீ பெரிய தாத்தா தெரியுமா? ஆமா, முக்காசி ஊரு உன் பேர்ல மாறி போச்ச. சரி வா, கைது பண்ணும். அங்க தள்ளி இருக்குது, வண்டியாரு. உள்ளே பார்த்து கூட்டு போ. அதெல்லாம் கூட்டு போயிருவேன். சரி வா வண்டியாரு. சார் என்ன பார்த்து கூட்டிட்டு போ. நானும் சாமி பின்னாடியே வரேன். அண்ணே நான் கையில் நிறுட்டுமா? இருக்குடா, இங்கதான் இருக்கு. நான் உள்ள வரேன், நீ போ. பிள்ளைய கூட்டு போகலாம். சரிதான், பார்த்து கூட்டிட்டு போகணும். இந்த திருக்கிட்டே போவியா? அப்படி போன சொட்டு எண்ணி வரஸ்க. பிள்ளைய கூட்டிட்டு போக நினைப்பு இருக்கட்டும். அப்பல 70ல போனேன். அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. நான் ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா என்ன ஸ்பீடா போனா தெரியுமா? தெரியும், கண்டிப்பா நான் போயிருப்பான். அண்ணா 70ல போனதுக்கு மாட்டு வண்டியா ஓட்டுதுன்னு கேட்டா. அவ கேட்டா உடனே ஸ்பீடா கூட்டிட்டா. போய் உள்ள மாட்டி விட்டுட்டு நீ வண்டி விட்டு இறங்கு. இருனே, நான் சரியா கூட்டு போயிருவேன். நீ வண்டி விட்டு இறங்க. டேய் பச்சை பிள்ளடா. அப்படி 80-90ல போயிருக்காப்லன்னு குடும்பமா ரவுண்டு கட்டி அடிக்காங்க. அவதான் போத்தா. அவ போச்சோன்னா நீ போயிட்டா. இல்ல நீ 80ல தான் போனேன். நீ வண்டி விட்டு இறங்குன்னு சொன்னேன். அதை வத்தி போட்டு கொடுத்துட்டால. இறங்கு இசை வா. சரி அவன் கொஞ்சம் பொறுப்பா கூட்டு போவான். அவனே கூட்டு போட்டோம். நீங்க நில்லு. என்ன ஸ்டேஷன்ல இருந்து போனுக்கு மேல போனு. நான் ஒரு 8 பார்த்துட்டு வந்தேன். சரி நீ போ. இவனுக்கும் இன்னும் சட்டை குறையில. இல்லன்னு இசையை லேஸ் பட்டவா கிடையாது. நல்ல சட்டை பண்ணுவா. இவதான் 81ல போக சொல்லி இருப்பா. அதுக்காக அவளை திட்ட விட முடியும்? ஐயா அண்ணன் அவ்வளவு நிறைய சேட்டை பண்ணுதா. அன்னைக்கு வண்டி ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கான். டேவிட் திருக்கி விட்டுட்டா. என்னடா சொல்ற? நல்ல நேரம் கிங்ஸ் ஓட்டி வந்து தூக்கிட்டான். இல்லன்னா வண்டியோட சேர்ந்து போய் விழுந்திருப்பான். இனிமேல் வண்டி நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, புரியுதா? அப்படியே நீ நானும் சாவி இருக்கக்கூடாது. அவளுக்கு கேட்டால இருக்க வைங்க. ஐயா உள்ள என்ன பாடுபடுத்துது. எப்பா ஏழு சீக்கிரம் வாமா, உன் தங்கத்தை நீதான் பாக்கணும். என்னமா அபி, வேலை கட்டு போனியா? வேலை கிடைச்சதா அபி? இல்ல, வேகன்சி இல்லன்னு சொல்லிட்டாங்க. இல்லையம்மா, அங்க இருக்க தரவரை இருக்குன்னு சொன்னார. அது 25 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை தான் எடுப்பாங்களா? அது வேறையா? ஆமா. சரி நான் வரேன். பாவம், எப்படி வாழ வேண்டிய பிள்ளைகளி. சரிம்மா, ஒரு நல்ல குணத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும். நானும் சொல்லி வைக்கேன்னா. சரிம்மா பாத்து போ. பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா? அதெல்லாம் வச்சிருக்கேன். ஏன் வெயில நின்னுட்டு போமாண்ணா? இல்ல இருக்கட்டும். அண்ணன் முகையும் மாறுது. ஐயோ பரவாயில்லம்மா, 10 ரூபா காசு தரேன். பஸ்ல போய் இல்ல, என்கிட்ட காசு இருக்குது. நான் கிளம்புறேன். சரிடா, தாகமா இருக்கு. நான் கார்ல போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். நான் வரட்டுமாண்ணே? நீ வேண்டாம் அண்ணே. இல்லடா, 10 பஸ்க்குள்ள போகணும்ல. நின்று நான் வரேன். தப்பா நடந்திருப்பா. நானா அப்படி நடந்திருப்பேன். எப்படி பேச மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா நானே போய் வாரண்டியா மாட்டின மாதிரி ஆயிருமே. அந்த பொண்ணு எனக்கு கண்ணுக்காக வந்திக்கிறா. அப்படின்னா என்ன ஒரே குழப்பமா இருக்குது. நான் பார்த்தாங்கல்ல, மிக சிறந்த ஆள். இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்ததுக்கு அப்புறம் பாவம் நான் இசையை கண்டுக்கிறதே இல்லை. அது என்ன மாமா மாமன்னு சுத்தி வருது. என்னால எதுலையும் கவனம் செலுத்த முடியல. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம்?
ஒன்னும் தோணவே மாட்டேங்குது. பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட வேண்டியதான். அந்த பொண்ணு கஷ்டப்படுத்த கிடக்கா, வேலையும் கிடைச்ச மாதிரி தெரியல. சரி, பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருக்கும். சார் கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க சார், நான் அந்த சைடு போகணும். என்ன எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கிறதா? சார் உங்களை தான் சார், கொஞ்சம் வழி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் பாட்டில் போயிடுவேன். ஆ சரி, இந்த பணத்தை கீழே போட்டு அவன் எடுக்கிற மாதிரி பண்ணிடலாம். கீழே பணம் கிடக்கு சார், அதுல பணம் கிடக்கு, உங்க பணமானு பாருங்க. ஏன் பணம் இல்ல? சார் உங்க பக்கத்துல தான் சார் கிடக்குதே. ஏன் பக்கத்தா? அது ஏன் பணமா? அறிவு இல்ல, ஒரு வார்த்தை சொல்ல முடியும். அது ஏன் பணம் இல்லன்னு? அத்தி மறுபடியும் மயக்கம் போட்டுட்டானா? இல்ல இப்ப இவட்ட பேசவே கூடாதுப்பா. எப்பா ஒரு மனுஷன் இப்படியா கோபப்படுவாரு? எப்பா என் கொலெல்லாம் நடுங்கிட்டுப்பா. ஐயோ பெரிய அமௌண்டா இருக்குதே. ஐயோ தொலைச்சவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன பண்ண? இல்ல வேண்டாம், அதான் சரி. மேடம். யார் மணி? மேடம் இந்த பணம் கீழே கடந்ததே. பணம் கீழே கடந்ததா? இவ்வளோ அமௌண்டா? ஆமா மேடம். எந்த ஏரியால? அதான் பத்திர ஆபீஸ் இருக்க அது பக்கத்துல. அத்தி அப்பெல்லாம் கிடக்க வாய்ப்பு இல்ல. பணம்னாலே அவனுங்க தான். எதுக்கு நமக்கு பொல்லாப்பு? உள்ள எஸ் இருப்பாரு, ஆட்ட கொண்ட குடுமா. மேடம் நான் வீட்டுக்கு போனோம், நேரம் ஆயிட்டு. நீங்களே இந்த எஸ்எஸ் ஆட்ட கொடுத்துருங்களே. அத்தி அவன் மனச பையலா, அவன் வாயில ஒரு நக்கல் தான் வரும். இல்லம்மா நீயே கொண்டு கொடுத்துரு. இந்த ஊர்ல கிட்டா வச்சிருக்கது அவனுக்கு மட்டும்தான். ஊரே வளைச்சு வச்சிருக்கானுங்களே. ஊரே அவனுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படிலாம் ஒருத்தன் பணத்தை போட்டுட்டு போயிருந்தானா இன்னத்துக்கு பணம் அவன்கிட்ட போய் சேர்ந்துருக்கும். நல்லவனும் இவனோதான், கெட்டவனும் இவனோதான். ஒரு கம்மல் இருந்தா கூட தொலைஞ்சங்கிட்ட போயிருக்கும் இந்த நேரத்துக்கு. இந்த ஊர்ல திருட்டாது கலவாதே. தொலைச்சவன் பொருளை இன்னொத்த எடுத்தான்னு தெரிஞ்சதே அவ்வளவுதான், வீடு புகுந்து அடிப்பானுங்க. தெரியாம தொலைச்சிருந்தா கூட எடுத்த கொண்டு வீடு தேடி கொண்டு கொடுத்துட்டு வந்துருவான். இதை யாரோ தெரியாம போட்டு போன மாதிரி இல்லையே, தெரிஞ்சு போட்ட மாதிரிலாம் இருக்குதே. சரிம்மா எஸ் சார் உள்ளதா இருப்பாரே, கொண்டு கொடு. என்ன மேடம் அங்க சொன்ன இங்க சொல்றாங்க, இங்க சொன்ன அங்க சொல்றாங்க. நானே எவ்வளவு நேரம் தான் அலையிறதே. இந்த படத்தை வச்சுட்டு எவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு இருக்க? அதையே கேக்கீங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க இவங்க கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. யாருமே இந்த பணத்தை பார்த்தோன்னா கையிலே வாங்க மாட்டேங்காங்க. எப்படி வாங்குவாங்க? இது நிஜமாவே கீழே தான் கிடந்துச்சா? ஆமா, ஒரு ஜீப்புக்கு கீழே கிடந்தது. ஜீப்பா? போலீஸ் ஜீப்? போலீஸ் ஜீப்பா? அது எங்க இருக்குது? அது அவனுக்கு வீட்டுல கிடக்கும். அப்படின்னா நான் நினைச்ச மாதிரியே இது அவனுக்கு காசுதான். இதை எடுத்த இடத்துல போட்டுக்கலாமே. அது எப்படி மேடம்? பெரிய அமௌண்டா இருக்குது. பாவம் யார் தொலைச்சாங்களோ அவங்க எவ்வளவு அழுதுகிட்டு இருப்பாங்க. தொலைச்சவங்க இவனத்துக்கு எப்படி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதான் உங்ககிட்ட வந்து கொடுக்க வந்தேன். எப்படி தொலைச்சவங்க இங்க தானே அழுதுகிட்டு வருவாங்க. பாவம் மகா கல்யாணத்துக்கு வச்சிருக்கலாம், இல்ல வீடு கட்டுறதுக்கு வச்சிருக்கலாம், இல்ல மத்த செலவுக்கு வச்சிருக்கலாம். அதான் அவசரமா எடுத்துட்டு ஓடி வந்தேன். இவங்களா இவ்வளவு அப்பாவியா? எனக்கு அழுகழுகியா வருது. அழுகழுகியா வருதா? ஆமா, தொலைச்சவங்க எவ்வளவு பாவம்ல. இதே இசையா இருக்கணும். இதை இப்ப டபுள் ஆக்கிட்டு வந்திருப்பான். இது என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது கூட வாழ்றவனா செத்தான். எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு அவங்க பாவம். இந்தாங்க மேடம், இதை எப்படியாவது அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பாவி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பாவினே தெரியலையே மணி. நான் போறேன், இந்தாங்க பிடிங்க. அதான் சொல்லலாமா, உள்ளதான் இன்ஸ்பெக்டர் பாரு, அதை பார்த்து கொடுத்துட்டு போமா. இங்க எனக்கு ஏகப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அத்தி வில்லுக்கு பின்னாடி நின்று இருக்குதே, கவனிக்கலையே. அத்தி பேசியே கொண்டுருவானே, பாக்கணும்னா பேசி பேசி கொல்லுவானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயா இங்க எதுவும் ஓட முடியல, ஒளியவும் முடியல. வந்து மாட்டிக்கிட்டு சீரழி தானே. இவங்க எஸ்ஐயா? ஆமாமா அவங்கதான் எஸ்ஐ. பணத்தை சாட்டை கொடுத்துட்டு கிளம்புமா. இவன் ஒரு பொம்பளை மேடிக்கடி பாப்பானே. நீ சீக்கிரம் கொடுத்து கிளம்புமா. சார் இந்த பணம் ஒரு ஜீப்பு பக்கத்துல கடந்து சார். ஜீப்பு பக்கத்துலயா? அது பக்கத்துல யாருமே இல்ல. அது வந்து இவங்க ஏன் முழுங்குறாங்க? ஜீப்பு பக்கத்துலன்னா அண்ணன் நின்றுக்கணும். பெரிய நின்றுப்பானா இல்லைன்னா கிங்ஸ் நின்றுப்பானா? கிங்ஸ் என்ன சான்ஸ் இல்ல. பெரிய பக்கத்துல இந்த பொண்ணு போயிருக்கவே முடியாது.
சாம் அண்ணனா இல்லையே, நான் இப்ப வீட்டுல கொண்டு விட்டு வந்தேன். உங்கள்கிட்ட தான் கேட்க, ஜி பக்கத்துல யாரா நின்னாங்களா? அது வந்து என்னடா இவங்க உணங்குறாங்க? கிங்சன் அப்படி டைப்ல கிடையாது. இல்ல, எங்க கிங்சன் அப்படிலாம் கிடையாது. சொல்லுங்க, ஜி பக்கத்துல யாரு நின்னா? ஒரு மீசக்காரங்க நின்னாங்க. மீசக்காரங்களா? 2 இடத்துக்குமே இருக்குமே. என் ஹைட் இருப்பான். உங்களை விட ஹைட்டு. அப்படின்னா பெரிய என்ன, பெரிய என்ன பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டானு. அது பக்கத்துல பணம் வந்தது. ஆமா, அப்போ அவர் பணமா தான் இருக்கும். நீங்க அவட்ட கொடுத்துக்க வேண்டியதானே? நான் கேட்டேன். கேட்டீங்களா? என்னடா சொல்றானே இவங்க? எங்க அண்ணன் எப்படி பேச முடியும்? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க அவங்க பணம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்களா? அவங்க பணம் இல்லைன்னு சொன்னாங்களா? ஆமா. சான்ஸ் இல்ல, எங்க அண்ணன் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, அது எப்படி எங்க அண்ணன் பேசுவான்? உண்மை சொல்லுங்க, எங்க கலந்து வந்தீங்களா? தூக்கி உள்ள வச்சுருவேன். என்ன யார் பணம் கேட்டா உனக்கு பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அங்க என்ன நடந்துச்சு? உண்மை சொல்லுங்க. ஆமா, அங்க ஒருத்தர் நின்னாரு. உங்க பணமானு கேட்டேன். அவர் கத்திட்டு கோபப்பட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு சீப்ப தூக்கிட்டு போயிட்டாரு. சப்பா, அதான பார்த்தேன். எங்க நின்னாது பொண்ணுங்க கிட்ட பேசுறாது. சரி, இந்த பணத்தை கொண்டாங்க. இந்த பணம் நான் இப்ப எங்க அண்ணன் 10 மணிக்கு கொடுத்த பணம்ல, அது எப்படி அண்ணன் இல்லைன்னு சொல்லுவா? நான் இப்பதான் 60 மணிக்கு கொடுத்து வந்தேன். அந்த ஆளு நீங்க இது போய் பாத்துருக்கீங்களா? ஐயா, என்ன இப்படி தொலைச்சு தாச்சு கேக்குறாங்க? தெரியும்னு சொன்னா அங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சிடும். எனக்கு அவரை யாரெல்லாம் தெரியாது. இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. எங்க அண்ணன் வேலைக்குனே பணத்தை போட்டிருக்கான். இது எங்க பணம்? அண்ணன் அப்படி கேர்லெஸ்ஸா கீழே பணத்தை போட மாட்டான். எங்க அண்ணனுக்கு பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க அண்ணன் பணத்தை வேலைக்குனே கீழே போட மாட்டான். எங்க அண்ணன் உத்தரவு கூட கீழே போட மாட்டான். இது நம்ம பணம் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் எப்படி வேலைக்குனே கீழே போடுவான்? அதுவும் போட்ட பணத்தை இல்லைன்னு வேலை சொல்லியிருக்கான். இல்ல, எங்க அண்ணன் தெரிஞ்சுல போட்டிருக்கான். நீங்க அந்த ஆளு இதுக்கு மட்டும் பார்த்தது இல்லையா? இல்ல, ஏன் அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, அதான். எனக்கு ஏன் கொடுக்கணும்? இல்ல, தெரிஞ்சவங்கன்னு. எனக்கு அவரு யாருன்னே தெரியாது. நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ச்சே. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். எங்க அண்ணன் நிச்சயமா பணத்தை வேலைக்குனே போட்டுக்க மாட்டான். அப்படியே போட்டிருந்தாலும் உடனே எடுக்கக்கூடியவன். இல்ல, இல்லன்னு வேலை சொல்லியிருக்கான். என்னடா, இந்த பொண்ணு எங்க அண்ணனுக்கு தெரியுமா? சரி, நீங்க கிளம்புங்க. சரி. மறுபடியும் கேட்கிறேன், அவங்கள அவங்களுக்கு தெரியுமா? அத்தா, எல்லாம் என் தப்புதான். பணத்தை எடுத்துட்டு வந்தல, எனக்கு தேவைதான். அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது. அப்படின்னா எங்க அண்ணனை தெரிஞ்சிருக்கேன். எனக்கு இத்தனை வாட்டி தெரியாது தெரியாது சொல்லணும். நான் போலீஸ்காரன் மட்டும் இல்ல, பொறுக்கினாதான். எனக்கு ஒருத்தன் பேச்சுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. என் அண்ணனை நல்லா தெரிஞ்சிருக்கேன். என் அண்ணனை நல்லா தெரிஞ்சிருக்கேன். எங்க அண்ணனை பணத்தை கொடுத்துருக்கானா? யாரு இவங்க? அப்போ எங்க அண்ணனுக்கு எப்படி இந்த பொண்ணை தெரியும்? நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன். அம்மல்ல, என் கண்ணுக்குட்டி அம்மல்ல. இப்ப நான் படிக்கல. 2 மாடு வாங்கி தரேன். மேக்கியம்மா, அம்மா பாரு, இந்த நடிப்புல உங்க அப்பா அம்மா கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. ஒழுங்கா படி ரஸ்கல். அம்மல்ல. இல்ல, நான் டீச்சர். டேய், நான் எங்க டீச்சர், அத மறந்துடாத. அம்மா, அம்மா, நீ சுமந்த பிள்ளை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, புள்ள என்னடா, அவசரமான உலகத்திலே. இப்ப சொல்றேன், நீ யாரோ நான் யாரோ அப்படி சொல்லக்கூடாது. நீ தங்க அம்மல்ல, நீ செல்லக்குட்டி அம்மல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மல்ல. அது எப்படிரா குடும்பத்துக்கு தப்பாம வந்து பிறந்திருக்க? பேசியே சமாளிக்கிறதுல உன் குடும்பத்தை அடிச்சுக்கவே முடியாதுடா. இன்னும் உங்க அப்பா வரக்கானா? வந்துருவாருமா. ஆனா உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் பாரு என்னம்மா பேசுவாருன்னு. அப்படியாமா? நீ அப்படி இருக்கேன்னு எனக்கு எந்த சந்தேகமும் வரவே இல்லடா. அச்சு படலாம சிரிக்க. எனக்கு இனிமே அவளை கொட்டு நினைக்கும் போதெல்லாம் ஒன்ன கொட்டிக்கலாம்டா. என் பாரமே குறைஞ்சிரும். கொன்னுவேன். இந்த பேச்சு சாமத்தியெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா எழுது. கை வலிக்கு. சரி, அம்மா மேல உட்காந்து எழுது. நான் கால் வலிக்குன்னு சொல்லலையே. கை வலிச்சாலும் பரவாயில்ல, கால் வலிச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ என் மடியில உட்காந்து எழுதுற. ஏமோ, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரட்டா? என்ன விளையாட்டு? பைக் ஓட்ட போறேன். டேய், விளையாடுறதுன்னா ஓடி பிடிச்சு விளையாடுறது, தொட்டு பிடிச்சு விளையாடுறது, அதுதான் விளையாட்டு. பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதுலாம் விளையாட்டு இல்ல. நீ வளர்ற இடம் அப்படி, வேற ஒண்ணு இல்ல. ஏமா, எனக்கு அதாம பிடிக்கும்.
பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் புக்கையும் பிடிக்கட்டும். அதெல்லாம் படிச்சிருவேன். படுத்ததுடா. பெரிய மாமா வந்தா என்னதான் பிடிச்சி ஏசுவாரு. ஒழுங்கா படி. அதான் ஜான போகல பார்த்ததே இல்லையே. பாக்கனுக்கு தான் இருக்கு. யாருக்கு? வேற யாருக்கு? உங்க சாம பாக்குதா? சிரிச்சே ஆளை கவுத்துருவான். சீக்கிரம் ஹோம்ஒர்க் எழுதுடா. அப்பா வந்துட்டாங்களா? ஏன் உள்ள வேலை இருக்குவா? அப்பா அம்மா கிட்ட நான் படிக்கணும்பா. நீ இவ்வளவு நேரம் பேசுறதா அப்பா கேட்டுட்டேன். உட்காந்து எழுதிட்டு அம்மா சின்ன வேலை இருக்குது. ஐயோ மானத்தை வாங்குது. என்னங்க? உனக்கு வாடு சொன்னேன். ராஜா தூக்கிட்டு போட்டா? அதானே. சரி ராஜா. அப்பா நான் கை கொட்டப்பட்டாப்பா. டேய் பார்த்து ஓட்டணும்னா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது விளையாட்டு பைக்கடி. சப்பா நான் கூட பயந்துட்டேன். நான் கை கொட்ட போறேனே. ராபர்ட் சித்தப்பா கூப்பிட்டுனா போ. சரிங்கப்பா. ஐயோ போன வரமாட்டேடி. வர முடியாது. அம்மா எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடைக்கு பாரு. இன்னைக்குதான் அண்ணன் வெளியில போயிருக்கான். அண்ணன் வீட்டுல இல்ல. சரி சீக்கிரமா. திடீர்னு மாமா வந்துட்டாருன்னு. கிங்ஸ் வீட்டுல இருக்கா. அவர் சமாளிச்சுக்கலாம். நீ சீக்கிரம் வா. எங்க? வாயா. உங்க மொழி ஒண்ணு சரியில்லை. நான் வரமாட்டேன். வாடி. எத்தனை நாள் தான் நானும் கொண்டுருவேன். ஏன்டி ஏதாவது வா. இங்க பாரு அண்ணன் வரதுக்கு இப்படி 7-8 மணி ஆயிரும். அது வரைக்கும் என்ன பார்த்தவனுக்கு போகலடி. வாடி. நான் தானே ஆபீஸ்ல என்ன அண்ணன் வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டா ஓடி வந்தேன். சீக்கிரம் வாடி. எங்க வீட்ல மத்த எல்லாரும் இருக்காங்க. போங்க நான் வர மாட்டேன். வாடி கோத்த கலப்பில. நான் கோபப்பட்டேன் எப்படி இருக்கும் தெரியல. வா. புருஷன் தானே. அதுக்கு அப்போ உனக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? அவனு இந்த டைலாக் கொண்டு வச்சுக்கிடுவீங்களா? இல்ல உனக்கு என்ன பிடிக்கல அதான் காரணம். போங்க. அடியே கோபப்படுறதுக்கு நேரம் இல்லடி. வாடி. நான் வர மாட்டேன். உடனே பேச்சு வைக்க கூடாது. மரியாதை எந்தி எந்திரே. நான் அழுவேன். சரி அது அங்க வந்து வா. மனுஷனே பார்க்கறதுக்கு நேரம் இல்ல மாலிதா. குடிச்சு நேரத்தை யாராவது விடுவாங்களா? சரி வாடி. அதான் சரி. ஆளுக்கு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் 7 மணிக்கு வீட்டோட்டு வெளியில போகாம கிடக்கானுவேன். பவ்யமா உட்காந்துருக்கத பாரு. நல்ல பையல மாதிரியே. பெரிய வெளியில போயிருக்கானா? இல்ல ஜானி எங்கல போயிருக்கான்? ஏதோ வைக்கல பாக்கணும். போயிட்டு வரேன். அம்மா அந்த சாம எங்கல? அண்ணா எங்க தான் இருக்கான்? பாவம். அவனுக்கு தான் ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அந்த பையலுக்கு ஒருத்தி வந்து வாச்சானா நல்லா இருந்திருக்கும். அவனும் 7 மணிக்கு விட்டுட்டு போகாம நல்ல பையலா இருந்திருப்பான். யாருமா? அவன் சாமுதாம்ல. அவனுக்கும் உங்களை மாதிரி ஒத்தி கிடைச்சிருந்தானா அவனும் உங்களை ஒருத்தனா உட்கார்ந்துருப்பான். 7 மணிக்கே வீட்டை பார்க்க வந்திருப்பான். பாவம் பிள்ளை. ஏன்னா உங்களை மாதிரி கூவ குத்தச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான். என்ன நேரம் நான் கல்யாணம் முடிச்சுக்க பேரு. ரொம்ப சிரிக்காத. வெட்டிட்டு மிதிச்சிருவேன். இல்லனே சும்மா தானே. பெருசா படிக்கணும்னு கீழே இறங்க மாட்டேங்க. இசைக்கு காப்பி கொண்டு கொடுல. சரி கொடுங்க கொண்டு கொடுங்க. சாம காணவே இல்ல. எங்கடாமா எங்கேயாவது இருப்பான்னு அண்ணனை தேடிட்டு இருந்தீங்கல்ல வந்துட்டான். ஏண்டா மத்த நாள் என்ன யாருமே தேட மாட்டீங்க? ஏண்டா ஏம்னே அம்மாவை தேடிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு ரூம்ல வேலை இருக்கு. நான் வரேன். வேலையா? சாம மொழி சரியில்லையே. எனக்கு எவ்வளவுப்படுத்ததுக்குன்னு இந்த மனசு இருக்குது. இந்த 2 பையனும் என்னையே வர பாக்கானுங்க. என்ன நினைப்பானுங்க என்ன பத்தி? அம்மா ஐயலே. அம்மா என் ரூம்ல இருக்க துணியில மடிச்சு வைக்க மாட்டீங்களா? ஏன்னு சொல்லுண்ட முந்தா நேத்து அன்னைக்கு பாவம் அந்த ஈயலே மெனக்கட்டு வந்து உன் துணியெல்லாம் மடிச்சு கொடுத்தா. ஐயோ குடும்பமா என் மனத்தை வாங்குறாங்களே. இன்னைக்கு நிறைய துணி சாப்பிட்டு அதை மடிச்சு சொல்லுங்க. என்னன்னு அடிக்கடி துணி மடிச்சிருக்க நிலைமை இருக்கு போலுக்கு. இல்லை கவினே போத வாங்கிடுவா பத்துக்கா. இல்ல அடிக்கடி துணி ஆகுது இல்ல. சரியாதான் என்ன சொல்லுவான். அதுக்காக அந்த பிள்ளை எத்தனை என்ன வேலை வாங்குவ? இல்ல அம்மா மடிச்சு வைக்க. இல்லமா உங்களுக்கு சரியா மடிச்சு தெரிய மாட்டேங்குது. அப்போ இரு அவன் ராபிஸ்ன வர சொல்லுதே. ஏன் துணியா அவன் சொல்றதா? அவன் நான் தொடக்கூடாது. பெரிய கண்டிஷனா இருக்குது. என் மனத்தையே வாங்குதீங்க. இப்ப என்னதான் பண்ணணுங்க? அதான் அன்னைக்கு இந்த பொண்ணு மடிச்சு தரல. அந்த மாதிரி மடிச்சு சொல்லுங்க. அது நல்லா மடிச்சு வைக்கா. ஏமா ஐயலே என்னங்கத்த கொஞ்சம் அவன் துணியை கொஞ்சம் மடிச்சு வச்சிருமா. சரி எனக்கு வேலை கிடக்கு. நான் வரேன். சீக்கிரம் மடிச்சு சொல்லுங்கம்மா. ஒரு நேரத்தை கட்டிட்டு இருக்க கூடாது. ஆமா ஆமா இந்த ஐடியா நல்லா இருக்குதே. ஏமா சீக்கிரம் போமா. சரிங்கத்த. ஏமா அப்படியே ஒரு கஸ் பாலி கொடுத்துட்ருங்க. அதுக்கு தனி தைரியம் வேணும். பாலா அண்ணன் லிமிட்ட தாண்டிட்டா. நீ என்ன பாக்குற? என் பொண்ணாட்டி இங்க 4 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வச்சிருக்கீங்க.
ஏய், நீ சின்ன பையன் தான் 4 கிலோமீட்டர் என்ன மாதிரி வளர்ந்துருந்தா 40 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வச்சிருப்பேன். இப்போ நான் சின்ன பையனாவே இருக்குதும் நல்லதுன்னு சொல்லுங்க. ஆமா 4 கிலோமீட்டர் எனக்காவது ஒரு நாள் பாத்துக்கலாம்ல. ஆஹா நம்ம ஞாபகம் வருதே. அம்மா என்னடா எனக்கு ஒரு வெளியில வேலை இருக்கு. எங்க போற? இல்லனே கபடில அடுக்கு பையில கூப்பிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு 8 பாத்துட்டு வந்துருந்தேன் கபடில அடுக்கு. ஆமாண்ணே வேணா சொன்னா போன போட்டு கேளுங்க. எனக்கு நேரம் ஆயிட்டு நான் வரேன்னு. உள்ள ரீச்சில பார்க்க போயிட்டான். போடா ஆயிப்பாங்க இல்லவே இல்ல. போயிட்டு போயிட்டு வருவான் பாரு. அம்மா எனக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்லாம இருக்கு. பால்ல பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு கொடுத்து விடுங்க. ஏண்டா எதுக்குடா இதெல்லாம் போட்டு கேட்க? அம்மா என்ன உனக்கு வேணுமா? இதுவும் நல்லா இருக்க. ஆமாம்மா ஏன் ஒரு கிளாஸா போட்டுக்கிட்டு 2 கிளாஸா போடுங்களேன். அடச்சே, அண்ணன் தம்பிகளா நீங்களா? உனக்கு இப்ப இருக்குடா நீ சின்ன பையன் வெறும் பால் மட்டும் போதும். இல்லைண்ணே ரொம்ப சரியா இருக்குண்ணே. பாதாம்லாம் போட்டு குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஏமா 2 கிளாஸ் 3 கிளாஸா போட்டுங்க. உள்ள தலை அவளுக்கு கொடுத்துரு. அவளுக்கு பாதாம்லாம் போட்டா பிடிக்காதுடா. ஐயோ எங்க அம்மா சோதிக்காங்களே. ஏமா போடுங்கம்மா. ஏமா சீக்கிரம் தாங்க நான் கொண்டுட்டு போயிருந்தேன். வேணாம் வேணாம் நீ போ, நான் கொண்டுட்டு வரேன். நீங்க வேணாமா நானே கொண்டு போறேன். சரி காய்ச்சி வச்சுட்டு சத்தம் கொடுக்கேன், வந்து வாங்கிட்டு போ. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்கம்மா. அம்மா பால் சுண்ட காய்ச்சி வச்சிருங்க. பாலே ஆள் தாண்டா நீ. ஆனா எனக்கு இவ்வளவு தைரியம் வராத. என்ன ஏற்பாடுலாம் பழமா இருக்குது. வேண்டது வேண்டது பார்த்துருவானோ. அண்ணே நீ சின்ன பையன் உள்ள போ. நான் சரிதான் அண்ணே. இவனுக்கு என்னடா ஆச்சுது? இவன் மொழி ஒண்ணும் சரியில்லையே. விடுங்கம்மா என்னால தூக்கம் இல்லாம கண்டிருக்கான்ல அதான். நீங்க என்னைக்குடா தூங்குனிய? நாய் மாதிரி ராத்திரி ஃபுல்லா காவல் கிடக்க வேண்டியது. போய் தூங்குங்கடா காலமர போய் போ. என்ன இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுது? ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிடுறீங்க? சரி இது பேசுறதுக்கு நேரம் இல்ல வா. உங்களுக்கு என்ன ஆச்சுது? ஏன்டா நீ என்ன சோதிக்க? யாராவது ஏதோ சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வா. அப்படின்னா யாரோ உங்களை ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கா இல்லையா? வா. நிஜமாதான் கேக்குறேன். யாராவது ஏதாவது சொல்லி உங்க மனசை காயப்படுத்தினாங்களா? எனக்கு வர்றதுக்கெல்லாம் பயம் இல்ல. எனக்கு எப்பவுமே உங்க மேல நம்பிக்கை உண்டு. அது மட்டும் இல்ல இங்க என் புருஷன், அதை மறந்துடாதீங்க. சொல்லுங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இப்ப அதெல்லாம் எதுக்கு? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? முழு நம்பிக்கை இருக்குல்ல? இல்லாமதா உங்க தம்பி மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் உள்ள வந்தேனா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? அது என்னங்க அது சொல்லுங்க. இல்ல எதிர்பார்த்துதான். என்ன என்ன சொன்ன? ஒரு பொண்ணு கூட நல்லா வச்சு வாழ முடியாது. நீ ஊர் ஆளுதுக்கு ஆசைப்படுறியாங்க. ஒரு பொண்ணு கூட வாழு, அதுக்கப்புறம் ஊர் ஆளுதுக்கு ஆசைப்படலான்னு எல்லாரும் முன்னாடியும் கிட்ட வச்சிங்க அவன. ஏன் உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல? அந்த தைரியத்துல பொலார் பொலார்னு அறைய வேண்டியதானே? விட்டுட்டா வருவேன். அதெல்லாம் பொலார் பொலான்னு அரைஞ்சிட்டேன். இருந்தாலும் ஊரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன உங்க விருப்பா? ஏன் நான் உங்க சொத்துங்க, உங்க மனைவி, உங்க விருப்பா? எனக்கு ஊரறிய உன் கழுத்தை தாலி கட்டி என் புள்ளைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு ஆசை வந்துட்டு ஆம்பளை எனக்கு கேட்காண்டி. எவனோ சொன்னதுக்காகவா நீங்க வருத்தப்பட்டீங்க? என்னால அப்படி நினைச்சுக்கிட்டு முதலிட்டு போக முடியல. அதே மண்டுக்குள்ள கண்டு பொண்ணுகிட்டு கிடக்கு. வாழணும் உன் கூட நான் வாழணும். உன் மூலமா நான் கொண்ட குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். நிறைய குழந்தைங்க வேணும், நிறைய வேணும். அதுக்கு என்ன பெத்துக்கிட்டா போச்சுதே. எடுத்துக்கலாம். நிச்சயமா நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை இருக்கு பாரு. அதுதாண்டி எனக்கு கிடைச்ச பலமே. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? சரிங்க. இதா அம்மா உனக்கு பால் கொடுத்து விட்டாங்க. ஆத்தி இவ பார்க்க பாரியே சரியில்லையே. இன்னைக்கு நம்ம வேலைக்கு நடக்காது போலுக்க. என்ன அம்மா தான் பால் கொடுத்து விட்டாங்கம்மா. ஓய் என்ன முறைக்க? எனக்கு பால் பிடிக்காதுன்னு அம்மாக்கு தெரியுமே. ஆனா எனக்கு கூட தெரியுமா இது ஸ்பெஷல் பால். ஸ்பெஷலா? ஆமா நீ விழுந்து விழுந்து படிக்கல, அதுக்காக அம்மா கொடுத்து விட்டாங்க. அப்படியா? ஆமா இதை குடிச்சிட்டு படிச்சா நல்லா படிக்கலாமா. இந்தா குடிமா. நிஜமாவா? பிறகு யாராவது போய் சொல்லுவாங்களா? இந்தா. சரி கொண்டாங்க. நீங்க ஏன் போட்டீங்க? ஒண்ணுக்கு 2 கிளாஸ் குடிச்சிட்டேன் அதான். நான் படிக்க பிள்ளை அதனால போட்டாங்க. நீங்க எதுக்கு குடிச்சீங்க? கொஞ்சம் தெம்பா இருக்குமேனு குடிச்சேன்.
ஓ அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாலா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பால்ல. ஆமாங்க, நல்ல டேஸ்டா இருக்குது. அதான் நான் 2 கிளாஸ் குடிச்சிருக்கேன். இன்னும் வேணுமா? நல்லதா இருக்குது. இப்ப போதும், இன்னும் கொஞ்சம் கழிச்சு குடிக்க சரியா? சரிம்மா, பேர குடி. ஏதாவது மாற்றம் தெரியுதே? ஒண்ணும் தெரியலையே. அப்ப இன்னும் 1 கிளாஸ் குடி. நான் குடிச்சிட்டு இருக்கேன், நான் படிக்கணும். சரி நீங்க போங்க. வரட்டதுலயே இருக்கால, நான் படிக்க ஒரு ஓரமா தூங்கிட்டு போறேன். நீங்க இதுல தூங்கிட்டு இருந்தா நான் எப்படி படிப்பேன் பாரு, எனக்கு தூக்கம் வரும் இல்லையா? அதனால எனக்கு வேணும். இங்க பாரு, எனக்கு வேற தூக்கம் கண்ணை சொக்கிக்கிட்டு வருது. ஒரு வாரமா படுத்துக்கிட்டு தானே. ஐயோ, தூங்குங்கள பக்கத்துல வச்சு படிச்சா அப்புறம் எனக்கு தூக்கம் வரும். அப்ப நீயும் தூங்கு. ஐயோ, நான் படிக்கணுமே. இதான் ரொம்ப படிப்பாளி எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்குது. ஏடி தூக்கம் வருதுடி. ஒண்ணு பண்ணுங்க, என்ன? அத்தை மாமா ரூம் சும்மா தான் கிடக்கும், அங்க போய் தூங்குங்க. நான் அப்புறமா வந்து சொல்றேன். பரவாயில்ல, நான் இங்கே நிக்க, நீ படி. நான் எப்படி படிக்க முடியும்? அதெல்லாம் படிக்க முடியும், நீ பாட்டுல படி. அண்ணன் ரொம்ப தயங்கி நிக்கிறாரே, அப்படி என்ன கேட்க போறாரு? அண்ணன், உங்க தம்பியா கேட்க வேண்டானே, ஒரு டாக்டரா என்ன நினைச்சு கேளுங்கண்ணே. ஆனா கேட்காம மட்டும் இருந்தாங்கண்ணே, ஏன்னா உங்க சுச்சுவேஷன் எனக்கு என்னன்னு தெரியுமே. பயம்லாம் இல்ல. இல்லடா, நான் பொம்பளைங்க விஷயத்துல எப்படி என்ன அண்ணனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்னண்ணே, என்னால ஒரு பொண்ணுக்கு வாழ முடியுமா? முடியுமேண்ணே. அப்படின்னா அங்க அது நடந்திருக்குமா? என்னால முடியுண்ணே. அப்படின்னா ஐயா ஐயா, சீரியஸாவா? என்ன உங்களுக்கு வாழ ஆசையா இருக்கா? இல்லடா, கேட்டேன். இன்னும் 1 வருஷம் போகட்டுமே. நான் அந்த அர்த்தத்துல கேட்கலடா. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணி போனதுக்காக கேட்கலடா. எனக்கு தான் பொம்பளைங்களை பிடிக்காது. அப்ப எதுக்குன்னு கேக்குறீங்க? வாழ்ந்துருக்க முடியுமான்னு கேட்டேன். அது இல்லைண்ணே, வாழ முடியாதுண்ணே. நான் இனிதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன். இது வரைக்கும் இல்லைண்ணே, நீங்க இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல. அப்பனா நான் எப்படி அந்த நிலைமையில இருந்தேன்? ஒருவேளை அப்படி நடந்திருந்தா என்ன இருக்கும்? உங்களுக்கு தான் பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதே. அது மட்டும் இல்லைண்ணே, நீங்க எடுக்கிற டேப்லெட்டுக்கு அன்னைக்கு நான் அந்த டேப்லெட் எடுக்கலனா நீங்க ஒரு நாள் கூட எடுக்காம இருக்க முடியாது. அப்படி நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா கை கால் நடுக்க வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அதிக வேர்வை சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது குளிரா மாறும். அதையும் மீறி உங்களை கவனிக்காம விட்டா இதையுமே நின்றோம். என்ன இவன் இப்படி சொல்றான்? ஆனா எனக்கு மாத்திரை எடுக்கலையே. அந்த மாதத்துல எந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கும்? அதிக புழுக்கம் இருக்கும் போது உங்களுக்கு தொடச்சி பறிக்க விடுறது, தண்ணி வச்சு தொடச்சி எடுக்கிறது. அப்படி குளிர் வந்ததுன்னா குளிர் வராம இருக்க என்ன பண்ணணுமோ? ஐயோ, அப்படின்னா அதான் நான் அந்த குளத்தை இருந்தேனா? அப்போ அந்த பொண்ணுதான் தன்னை. அப்புறம் இனியும் செயலுந்தா ஒருத்தனை மூச்சு காத்த கொடுத்து பழைக்க வைக்கலான்னு. மூச்சு காத்த கொடுத்தா அவங்க மூச்சை உங்க வாய் மூலமா செலுத்துறது. அப்படின்னா உங்க வாய் மூலமா அவங்க மூச்சு காத்த செலுத்தலாம். சரி, இதுக்கு மேல எதுவும் சொல்லாது. நான் உங்ககிட்ட கேட்டதே கிங்ஸுக்கு தெரியக்கூடாது. தெரியாதுண்ணே, தெரியப்படுத்த மாட்டேன். சரி, 105 வீட்டுக்கு வா. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குண்ணே, முடிச்சுட்டு காலையில வரேன். என்ன கிங்ஸ் சொன்னதுக்காக வீட்டு பக்கமே வராம இருக்க அப்படிதானே? சே, தம்பி எதனால நல்லதானே செய்வான். அவன் சொல்லல எது தப்பு இல்லையே. எல்லாரும் வீட்டுல ரவுடியா இருக்க வேண்டான்னு விரும்பினா, அதனால என்ன அந்த பக்கமே வரவிட மாட்டேங்கிறான். எனக்கு உங்க கூட இருக்கன்னு ஆசை, அவனுக்கு நான் உத்தியோகத்துல இருக்கதான் ஆசை. சாமும் நான் பேங்க்ல தான் சேர்த்து விட்டான், நான் அவன் வரல. சரிடா, கிங்ஸ் எல்லாம் சொன்னா சரியா இருக்கும், நீ டாக்டராவே இரு. சரிங்கண்ணா. சரி, நான் என்ன விடட்டுமாண்ணே? இல்லடா, கிங்ஸ் சொன்னா வந்து கூட்டு போயிடுவான். சரிங்கண்ணா. முந்தானத்தை அண்ணன் வெளியில போயிட்டு மறுநாள் தான் வந்திருக்கான். ஆனா அன்னைக்கு டேப்லெட் எடுக்கல. அப்படின்னா அன்னை கூட இருந்தது யாரு? அதனால தான் அண்ணன் இவ்வளவு கேள்வி கேட்கறானா? அப்போ
அண்ணன் கூட இருந்தது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தண்ணியை கொடுத்துருப்பாளா? அதான் அண்ணனுக்கு குற்றம் வச்சா. யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணு? எங்க அண்ணனை காப்பாத்துன அந்த பொண்ணு யாரு?